வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் விருச்சிகம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த வாரம் நீங்கள் முடிவெடுக்கிறது எதிர்கால பாதையை உங்களுக்கு டிசைட் பண்ணுறதா இருக்கும். அதனால் நான் ஒரு நல்ல தீவிரமாக யோசனை பண்ணி முக்கியமான ஒரு முடிவுலாம் எடுக்கிற மாதிரியா இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக செயல்படுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஒரு வெற்றி தர்ற வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் சிலருக்கு அவங்களோட சில விஷயங்கள் உண்மையான ஒரு தோற்றம்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பழைய பிரச்சனைகளை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த வாரம் வரும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். புதிய புதிய ஐடியாஸ் எல்லாம் மனசில் உருவாகும். அதையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக வேலை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது கொடுக்கும். ஏன்னா மறைமுகமாக போட்டி உங்களுக்கு அதிகரிக்கிறமான சூழல் உருவாகுது விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். உங்கள் திறமை என்னங்கிறத சோதனை செய்கிற வாரமாக இருக்கும். உங்களோட மேலதிகாரிகள் எல்லாம் உங்களை பொறுப்புணர்ச்சியோடு கவனிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத உங்களை கவனித்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த உழைப்புக்கான பாராட்டு உடனே கிடைக்காது. சில நேரங்களில் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு ஏற்பட்டுரும். அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப அமைதியாக இருங்க. பொறுப்பாக அமைதியாக ஒருத்தரோட ஒரு விஷயத்தையும் பேசுங்க. இது எல்லார்கிட்டையும் ஓப்பனாக பேசிடாதீங்க. சில நேரங்களில் நீங்கள் ரகசியம் காக்கிற மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். அது தேவையில்லாத தகவல்களை பகிர்ந்துக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்லேயோ வேலை செய்கிற இடத்துலையோ பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத பாலிட்டிக்ஸ்லாம் வரும். அதில் எதுலேயுமே நீங்கள் தலையிட்டுக்காதீங்க. அமைதியாக கடந்து சென்றுருங்க. நீங்கள் கோவத்தை வெளியில் காட்டாதீங்க. அதை சமாளித்து அமைதியாக இருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பழைய கான்டாக்ட்ஸ் மூலியமாக சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெதுவான லாபம் கிடைக்கும் உங்களோட தொழிலில். அது பார்த்திங்கன்னா உங்களோட பழைய வாடிக்கையாளர்கள் திரும்ப கிடைக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்படும். ஒரு நல்ல நம்பிக்கை கிடைக்கும். பிஸ்னஸில் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பணநிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு இருக்கிற மாதிரியாக இருக்கும். கொஞ்சம் கலெக்ஷன் எல்லாம் டிலேவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தொழிலில் வருமானம் கொஞ்சம் நிதானமாக இருக்கும். அதே மாதிரி இன்டைரக்ட் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் நினைக்காத கமிஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். செலவுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ இல்லைனா இஎம்ஐ கடனுக்கு செலவு பண்ணுறதோ இல்லை வாகனத்துக்கு சில நேரங்களில் சின்னதாக ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் வர்றது மாதிரியான சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். யாரையும் முழுசாக நம்பி பணம் கொடுத்துடாதீங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பேப்பர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சைன் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சுக்கோங்க. அது படிச்சுட்டு சரி பண்ணுறது தான் நல்ல விஷயமா இருக்கும். பழைய நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக மனசு வருத்தத்தோடு பேசுகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் முடிவு ரொம்ப முக்கியமாக இருக்கும். பெரியவங்க கிட்ட அவங்களோட உடல்நிலை பற்றி கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகம் இல்லாமல், மனசு வருத்தம் இல்லாமல் அமைதியாக பேச்சுவார்த்தையோடு நேரடியாக பேசிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கருத்து குறைபாடும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது குறைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்பிக்கைக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த வாரம் நீங்கள் அதெல்லாம் அடையாளம் புரிஞ்சுப்பீங்க. அது உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது அவசியம். உடம்புல கொஞ்சம் பாடி ஹீட் ஆகிற மாதிரியாக இருக்கும். ரத்தத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் கூடுற மாதிரியாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தூக்கத்தில் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதை தவிர்த்துருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அது உங்களோட ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும். காரமாக சாப்பிட்றத குறைங்க. அதிகமாக தண்ணி குடிங்க. ரொம்ப நேரம் ராத்திரியில் முழிச்சிட்டு இருக்கிறத தவிர்த்துக்கோங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்.
பைக்கு, கார்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக ஓட்டுங்க. எந்த ஒரு தேவையான வேகத்தில் மட்டும் பயணம் பண்ணுங்கள். அவசரமாக ட்ராவல் பண்ணுறத வந்து தவிர்த்துக்கோங்க. அது வந்து இந்த வாரம் உங்களுக்கு அவசியமாக தேவைப்படும். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய கான்டாக்ட்ஸ் மூலியமா புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு ரகசியமான திட்டங்கள் சில இதெல்லாம் வச்சுருப்பீங்க. அது ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆன்லைனில் சில நேரங்களில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் அது இது பண்ணுறது மூலிமா கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கூட்டு தொழில் செய்கிறீங்கன்னா அதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை ஏற்படுறதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது வந்து நல்லது. இப்போ ஏன்னா பணம் கொஞ்சம் அதன் மூலியமா வர்றது கொஞ்சம் டிலேவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து நம்பிக்கை ஏற்படுத்திக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ச இந்த வாரம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆழமாக நல்ல மனசு ஒன்றி படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கும். தனியாக அமைதியாக உட்காந்து படிச்சீங்கன்னா, அது வந்து உங்கள் மனசில் நல்லா பதியும். ஒரு வாட்டி 2 வாட்டி கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சீங்கன்னா, உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு, அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. சிவப்பு கலர் பூ வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்ருக்கு. சனிக்கிழமை காலபைரவர் அல்லது சனி பகவானை வந்து எள் தீபம் வச்சு வழிபாடு செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தரும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி உங்களுக்கு லக்கி டேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சண்டே, வெனஸ்டே அண்டு ஃப்ரைடே இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கி டேவாக இருக்கும். ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் இந்த 3 நாளை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, 9ஆம் தேதி. 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி வியாழக்கிழமை, 9ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த 3 நாள் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான நாட்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருத்தர் கூட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக போங்க. அது வந்து ரொம்ப அவசியமாக இருக்கும் இந்த 3 நாட்களுக்கு. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும். அவங்களோட ரிலேஷன் எல்லாம் நீங்கள் வந்து உங்களை சோதிக்கிற மாதிரியான ஒரு யோசனை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பண விஷயங்களில் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப அமைதியாக முடிவெடுங்க. பெரிய பலன் தடறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். உணர்ச்சியை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்திட்டு நிதானமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் காத்துட்ருக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில். இதுதான் நான் விருச்சிக ராசிக்காரர்கள் கூட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.